ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் வரக்கூடிய ஹோட்டலி எக்ஸாமுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். லெசன் பொறுத்தவரையில் 1லேருந்து 10 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. 10 லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போவே இந்த 5 மார்க்ஸை படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் லெசன் பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு 5 மார்க் தான் கொடுத்துருக்கோம். அதே போல் செகண்ட் லெசன் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் கொடுத்துருக்கோம். தேர்ட் லெசன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அதாவது தேர்ட் லெசன் ரொம்ப ஈஸியான லெசன். பட் ஃபோர்த் லெசன்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் பப்ளிக்கில் கேட்டு இருக்காங்க. பட் அந்த 5 மார்க் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபஸ்ட் 5 மார்க் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஈஸியான ஃபஸ்ட் கொஸ்டின்ஸை முதல்ல கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட்டாக கவர் பண்ணலாம். ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்திங்கனாவே ஒரு 18 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை படிச்சிங்கனாவே கண்டிப்பாக இந்த ஹோட்டலி எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து 5க்கு 5 மார்க்ஸ் உங்களால் வந்து கண்டிப்பாக எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக கொடுத்துருக்கோம். சின்ன கொஷின்ஸாக இருக்கிற மாதிரி 5 மார்க்ஸாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 மார்க் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போயிடணும். எக்ஸ்பிளைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an algorithm, டிஸ்கஸ் about லீனியர் சர்ச் algorithm. ஸோ இது 4th லெசனோட இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் வேரியபிள்ஸ் அண்ட் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல் அண்ட் 5 பெனிஃபிட்ஸ் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 5 கேரக்டரிஸ்டிக்ஸ், 5 பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப், இதெல்லாம் படிக்கிறது மூலம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கவர் ஆயிரும். 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே, 5 பெனிஃபிட்ஸ் தானே, அதனால் ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெசனில் நீங்கள் 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து பைத்தான் லெசன் போகிறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் லெசன்லேருந்து தான் இருக்கும். எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானோட ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் பப்ளிக்கில் 100% கேட்டிருக்காங்க. இது நான் வரைக்கும் நடந்த பப்ளிக்கில் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 5 மார்க்குமே நீங்கள் படிச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னா தான் 9 10 அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ். ஸோ இப்போ 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து இப்போ கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் 5 மார்க்ஸுங்கும் போது உங்களுக்கு 5 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த 5 லெசனுக்கு மறுபடியும் ஒரு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரைப் டீட்டெயில் த ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 படிச்சுட்டு முடிஞ்சால் இந்த 5 மார்க்கு படிச்சிருங்க. ஏன்னா நான் பப்ளிக்கில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த லெசன் 3 5 மார்க் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மார்க்கு முடிஞ்ச வரைக்கும் இப்போ படிச்சிருங்க. படிக்கலனாலும் இந்த ஹோட்டலி எக்ஸாமுக்கு பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த 8th லெசனில் ஒரே 5 மார்க் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 5 மார்க் மோஸ்ட்லி வரக்கான வாய்ப்பு, இந்த எக்ஸாமுக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் வந்து கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் எல்லா இடங்களையுமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதனால் இந்த கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க் இருக்குது. ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ அல்லது இது 5 மார்க்கில் வந்தால் 5 மார்க்கோ இருக்குது. ஹோட்டல் எக்ஸாம் காட்டி இது 2-3 இடத்துல உங்களுக்கு கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10 மார்க்ஸ் வரக்கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதே போல் இஃப் எல்ஸ் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய தியரி கொஸ்டின். தியரி இட் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெசனில் நிறைய ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸ் இருக்கும். தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் தான், ஃபார் லூப்க்கான ப்ரோக்ராமும் இஃப் எல்ஸ் இஃப் எலிஃப்கான ப்ரோக்ராமும் கேட்பாங்க. செட் ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 17 18 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 5 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 18 5 மார்க்கும் கண்டிப்பாக நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 5 மார்க் ஒரு 5 மார்க்கும் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ அதனால் இந்த 18 5 மார்க்கு படிச்சிருங்க. 2 மார்க் 3 மார்க் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் தான் தந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க் 3 மார்க்கையும் கவர் பண்ணிக்கணும். அதுதான் ரூல்ஸ். இப்போ லெசன் வைஸாக கவர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன், ஃபஸ்ட்டு 2 லெசன் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஏதோ ஒரு லெசன் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ வந்து அந்த 2 லெசனையும் முழுமையாக நீங்கள் படிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சுட்டு போகணும். ஸோ இருந்தாலும் ஹோட்டலி எக்ஸாம் அப்படிங்காட்டி நம்ம சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து 3 மார்க் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் ஹோட்டலி எக்ஸாம் அப்படிங்காட்டி அரௌண்ட்
10 லெசனில் வந்து பார்த்திங்கன்னா 23 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 3 மார்க்கும் ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்கோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அண்ட் சைட் எஃபெக்ட் ஆஃப் இம்ப்யூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் டேட்டா டைப்பும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு கூட டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் டிசைனிங் ஸ்ட்ராட்டஜி கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்கோப்னா என்ன, அது வந்து நீங்கள் 5 மார்க்லேயே கவர் பண்ணிடுவீங்க. அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, அதனுடைய டைப்ஸ், அந்த டைப்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கலாம். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் நோட்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃபஸ்ட்டு 4 லெசனில் 3 மார்க்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெசனில் இதை படிக்காமல் போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம். மீதி கொஷின் நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், அதையும் படிச்சிருக்கணும் அந்த 3 மார்க் எல்லாம். அதே போல் வந்து 10 11 இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 9 10 11லாம் வந்து உங்களுக்கு பைத்தான் லெசன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங், லிட்ரல்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 6th லெசனோடது. அதுக்கப்புறம் சின்டாக்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், ரைட் a note on if else structure, write the basic rules of global keyword in Python, செல்லுக்கும் ஃப்ளோருக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் என்ன, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன, பைத்தான் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் நோட் ஆன் கவுண்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான், டிஃபிஷன் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெல் அண்ட் கிளியர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட், ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லேருந்து ஒரு 3 மார்க் கண்டிப்பாக வரும். வாட் ஆர் த கிளாஸ் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹவு டு டிக்ளேர் த கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 எழுதிடுவீங்க இந்த 23 படிக்கிறதுனால அப்படின்ட்டு வந்துட்டோம் அப்படின்னா. கம்பல்சரி கண்டிப்பாக வந்து இதுலேருந்து வரப்போகிறது கிடையாது. கம்பல்சரி வந்து இன்சைடில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம்ஸ் தான் கம்பல்சரியில் கேட்பாங்க. பப்ளிக்கோட பேட்டர்னே வந்து இன்சைட் தான். ஸோ நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கம்பல்சரி ஹோட்டலுக்கு எதுலேருந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போல் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 23 3 மார்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் லெசனில் ஒரே 3 மார்க், செகண்ட் லெசனில் அப்புறம் டிஃபைன் ஃபங்க்ஷன், டிஃபரன்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டார், வாட் இஸ் மேப்பிங் அப்படின்னு சொல்லி இந்த இதுலேயே கொடுத்துருக்கு. அதையும் பார்த்துக்குங்க. வாட் யூ மீன் பை நேம் ஸ்பேஸிங், அதுக்கப்புறம் லிஸ்ட்டு, டப்பிள், பேர், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதையும் நல்லா படிச்சுக்குங்க. அதாவது வந்து இந்த 23மே படிச்சுட்டு மீதியும் படிச்சுக்குங்க அப்படிங்கிறத சொல்ல வரோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு பைத்தான் ரெப்ரசன்ட் இன் ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர், இன்செஷன் ஷார்ட். ஸோ மொத்தம் 8. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7, மேப்பிங்கோட 8, 2 மார்க் வந்து 4 லெசன்ஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பைத்தான் லெசன்லேருந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் இன் பைத்தான், லிட்ரல்ஸ்னால் என்ன, லிஸ்ட், அதாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான், டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு கேட்கலாம். சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், வாட் ஆர் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கோப் வேரியபிள்னால் என்ன, குளோபல் ஸ்கோப். இது வந்து குளோபல் ஸ்கோப் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்துடுங்க. வாட் யூ மீன் பை ஸ்ட்ரிங் அண்ட் பைத்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் அப்படிங்கிறத ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 3 times 4 இருந்தால் 4 times ஸ்கூல் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் டெல் அண்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன், செட் இன் பைத்தான், லிஸ்ட் இன் பைத்தான். ஸோ அப்புறம் கிளாஸ் அண்ட் இன்ஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவு வில் யூ ஆக்சஸ் த எலமெண்ட்ஸ் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் எ இன்ஸ்டன்டியேஷன். ஸோ இது மாதிரி 23 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதே போல் 3 மார்க்ஸ் 23 இருக்குது, 18 5 மார்க்ஸ். இதெல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க வரக்கூடிய ஹோட்டல் எக்ஸாமுக்கு. இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு பிளாக் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பிளாக்ல இருக்கும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இதே போல் நிறையா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அந்த பிளாக்ல இருக்கும், நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.